வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் நீண்டதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா முந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா முந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதானே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் அறிக்க இயலாதே வரும் என்னை. பாசமின் மேல் நீர் வைத்ததினால் அறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுவீர். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுவீர். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுதே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுதே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். 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 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபமெல்லாம். பரலோக பிதாவே, எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதுகிறபடி உம்முடைய வார்த்தை ஆவியானவரே அபிஷேகித்து உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அனுப்புவீராக. உம்முடைய வசனம் அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இந்த ஆண்டவராய் இயேசு இது வரைக்கும் நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்றைக்கி தான் நான் புதுசாக வந்திருப்பீங்கன்னா ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வெற்றியும் ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு கண்ணீரும் கவலைகளும் பிரச்சனை இருந்த ஒரு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நல்ல வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். எடுங்க 3 யோவான் 2ஆம் வசனத்துக்கு நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். பாருங்கள், தமிழ் வேதாகமத்தில் வேண்டுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், வேதம் பாருங்கள் ஆங்கிலத்தில் வருது. அது மட்டும் இல்லாமல் சுகமாக இருக்கும்படி என்ற பாதத்துக்கு பதிலாக செழிப்பாக இருக்கும்படி என்ற பாதத்தையும் ஆங்கில வேதம் சொல்லுது. அப்போ நாம் எப்படி பாருங்கள், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறேன். அப்படி தான் பாருங்கள், ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, விரும்புகிறார் நாம் செழிப்பாக இருக்கும்படி. செழிப்புனா சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பாருங்கள், பணன்றது மட்டும் எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லை, செழிப்புன்றது எல்லாமே இருக்குது. என்ன பாருங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு செழிப்பு, ஆவிக்குரிய வாழ்வில், நம்முடைய ஆத்துமா வாழ்வில், நம்முடைய சரீர சுகத்தில், நம்முடைய குடும்பத்தில், பொருளாதாரங்களில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், நல்ல பாதுகாப்பில், எல்லாவற்றிலையும் நாம் செழித்திருப்பதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. வேதம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் அப்படின்றார். அப்போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செழிப்பாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன்னு சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு நல்லா இருக்கும்போது தான் நான் சொல்கிறேன் மற்ற எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையில், வேத வசிப்பில், ஆண்டவரை தேடி அவருடைய ஆராதனைக்கு வருகிற விஷயங்களில் எல்லாவற்றிலையும் நாம் வாழ்ந்துருக்கிறோம். பெரிய செழிப்பு. நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க பாருங்கள், எப்படி வந்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு செழித்திருக்கிறதுனால நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவரை தேடணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு ஏன் இந்த காலையில் நீங்கள் இவ்வளவு சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா இந்த ஆவிக்குரிய ஒரு செழிப்பு நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் ஆண்டவரை தேடி வரணுன்ற அந்த காரியம் வருது. ஏன்னா வேறு சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏன்னா அவரை தேடும் போது மற்ற எல்லாமே கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆத்துமாவிலே பாருங்கள், நம்முடைய மனதில் ஒரு பெரிய செழிப்பு. பாருங்கள், நிறைய நேரங்களில் மக்களுக்கு நிறைய கவலை, நிறைய பயம், குழப்பம், ஒரு சமானமே கிடையாது. படுத்திருந்தா கூட நைட்டில் தூக்கம் வர மாட்டுது. இப்படிலாம் சிலருக்குலாம் நடக்கல. இதுக்கு என்ன பிரச்சனைனா மனதில் தான் அங்கே செழிப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், சொல்கிறாரு, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அப்போ தேவனுடைய பிள்ளையிலே சில நேரங்களில் கணவன் மனைவி ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சமானம் இருக்காது, சண்டை இருக்கிற மாதிரி இருக்கும், கவலையாக இருக்கும், இப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் என்னென்னா ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழப்பம், பயம், கவலைகள், ஒரு மாதிரி சோர்வு. சிலர்லாம் பாருங்கள் எப்போவுமே சோர்வாகவே இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா சரீரத்தில் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா மனதில் தான் பிரச்சனை. இந்த மனதில் கவலை, ஒரு பயம், ஒரு மாதிரி ஒரு சமானம் இல்லாத நிலை இருக்கும்போது சரீரமே ஒரு மாதிரி என்ன ஆகிடுதுன்னா ரொம்ப சோர்வாகிடுது. அப்போ அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். வேதம் சொல்வது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே, நம்முடைய ஆத்துமா வாழ்விலே, நம்முடைய சரீர சுகத்தில் பாருங்கள், சரீரத்தில் பிசாசு சில நேரங்களில் சில வியாதிகளை கொண்டு வரலாம். ஆனாலும் வேதம் சொல்லுது, நானே உன் பரிகாரியாய கர்த்தர் அப்படின்றாரு. அப்போ அவர் நமக்கு சுகத்தை கட்டளையிடும் போது பிசாசு எந்த மாதிரி வியாதியை கொண்டு வந்தாலும் அதிலிருந்து நமக்கு தேவன் சுகத்தை கட்டளையிடுகிறார். அப்போ நம்முடைய சரீர சுகமே அதே ஒரு பெரிய செழிப்பு தான் இல்லையா? நம்ம ஊரில் சொல்கிறாங்கல்ல இல்லையா, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வன்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வியாதி இல்லைனாவே கையில் பணம் இருக்கிற மாதிரி தாங்க அப்படின்றாங்க. அதான அர்த்தம். அப்போ சரீர சுகம் இருந்தாவே நல்ல ஒரு பலத்தோட இதையும் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பாருங்கள், நம்முடைய குடும்பங்கள் நல்லா இருக்கணும். கணவன் மனைவி நிமிடத்தில் கணவன் ஒன்றையும் மனைவி ஒன்றையும்,
பிள்ளைகள் ஒன்றையும் மாற்றி மாற்றி பேசிட்டு குடும்பத்தில் குழப்பத்திலே இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே பிடிக்காது நம்ம பேருக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், குடும்பத்தில் தேவ சமானத்தை ஆண்டவர் கட்டளையிடுறார். வேதம் சொல்லுது, இதோ சமானத்தை வைத்து விட்டு போகிறேன், இந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல, என்னுடைய தேவ சமானத்தை உனக்கு கொடுக்குறேன். அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கு ஆண்டவர் சமானத்தை கொடுக்க முடியும். ஏன்னா அவர் சமான பிரபு என்று வேதம் சொல்லுது. தேவன் சமானத்தை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தேவன் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறார். பாதுகாப்புனா அற்புதமான பாதுகாப்பு. உலகத்தில் என்னென்னமோ பிரச்சனை நடக்குது, ஆனால் ஆண்டவர் அவர் சொல்கிறார், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நம்மளை ஆண்டவர் போக்குவரத்து எல்லாவற்றிலையும் பாதுகாக்கிறார். அதே ஒரு பெரிய செழிப்பு தான். அது மட்டும் இல்லாமல் இப்போது இன்னொரு பகுதியில் நம்ம பார்க்குறோம், என்னென்னா பொருளாதார செழிப்பு ரொம்ப அவசியம். பொருளாதாரம் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு செழிப்பு, ஒரு பெரிய செழிப்பினுடைய ஒரு பகுதி. ஏன்னா பைபிளில் 120% பொருளாதாரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். அப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன், நான் செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறேன் என்றால், அப்போ பொருளாதாரத்தில் நாம் செழிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அதில் தான் இன்றைக்கி அதான் பேச போகிறோம். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட நிமித்தம் நாம் தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசுவை இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோமோ அன்றைக்கே நாம் அவருக்கு பிரியமான ஜனமாக இருக்கிறோம். வேதம் சொல்லுது பாருங்கள், யோவான் 1:12 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ என்றைக்கு நம்ம ஆண்டவராக இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோமோ அன்றைக்கே நம்ம ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களாக இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நம்ம எல்லாரும் தேவனுக்கு கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களாக இருக்கிறோம். இப்போ சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செழிப்பாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். எப்படின்னா பாருங்கள், ரோமர்கள் நிருபம் சொல்லுது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் இருதயத்திலே விசுவாசித்து உன் வாயினாலே அறிக்கை செய்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்கிறார். அப்போ ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்குங்க, என்னென்னா நாம் எல்லாரும் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இன்றைக்கி தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக நாம் இருக்கிறோம். ரெண்டாவது, நம்முடைய ஜெபமும் பாருங்கள், நாம் எல்லோரும் அந்த தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளான ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா என்ற அந்த ஒரு அறிவை வெளிச்சத்தை விடவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பாருங்கள், ரொம்ப பேர் என்ன பண்ணிடுறாங்க, இயேசுன உடனே ஏதாவது ஒரு வளைஞ்ச ஒரு கம்பை கொடுத்து ஆடு மேய்க்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டு வச்சுருப்பாங்க. ஆண்டவர் ஒன்றும் ஆடு மேய்க்கிறவர் கிடையாது, அவர் ராஜாதி ராஜா என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அதை பற்றி நாம் சில வசனத்துக்கு போகலாம். பாருங்கள், தேவன் ராஜாதி ராஜா, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினாலே நாம் ஏழைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைவரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு ஏழையான வாழ்க்கை தான் போல, கையில் காசு இருக்கக்கூடாது, எதுவும் இல்லை, ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் வாழணும் அப்படின்ற மாதிரி சிலருடைய மனநிலை. அப்படி இல்லை. நல்லா நீங்கள் ஒன்று கவனிக்கணும். நாம் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேணும் அப்படின்னா, நாமும் ராஜாக்களாக வேதம் சொல்லுது, அவர் நம்மை ராஜாக்களாயும் ஆசாரியர்களாயும் தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்காரா, ஆக்கியிருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அந்த ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவரை போல இந்த உலகத்தில் நாமும் செழிப்பாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எடுங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த பிரசன்னமாதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவுமாம். நல்ல கவனிங்களேன், சொல்கிறாரு, அவர் ராஜாதி ராஜா. அவர் யார்? கத்தாதி கத்தா. பாருங்கள், அவர் எப்படிப்பட்டவராக இருக்காரா நம்முடைய ஆண்டவர். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசுனும் போது ஏதோ சும்மா ரொம்ப ஏழை போல நினைக்கிறாங்க. இல்லை, ஏதோ என்ன சொல்லுது அவரை பற்றி, அவர் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்தா. பாருங்கள், அவர் ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தாவாக இருக்கிறார். எடுங்க மல்லியா திருவசனம், மல்லியா எடுங்க, அப்படியே திருப்புங்க. 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். தன் மந்தையின் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சைனிகர்த்தர் சொல்லுகிறார். அவரே சொல்கிறாரு, நான் யார்? மகத்துவமான ராஜா. அவர் சொல்கிறாரு, நான் ராஜாதி ராஜா, அது மட்டும் இல்லாமல் நான் மகத்துவமான ராஜா. நல்லா கவனிங்க. அப்போ அவர் மகத்துவமான ஒரு ராஜாவாக ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். பாருங்கள், இதை கொடுத்து ஏசாயா 6ஆம் அதிகாரம் எடுங்க.
ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது ஐயோ அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உடலுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளின் ஜனங்களின் நடுவிலே வாசமாக இருக்கிறவன் சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. பாருங்க, சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. பாருங்க, ஏசாயா என்ன சொல்றான்னா, அந்த ராஜாவாகிய இயேசுவை, தேவனை நான் என்னது என் கண்கள் கண்டதே. எப்படி கண்டானா? 1ஆம் வசனம் பாருங்க. 1ஆம் வசனம், உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிற்கு கண்டேன், அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. நல்லா கொஞ்சம் அவர் எப்படி இருக்கிறாரா? அவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிற்கு கண்டேன். அந்த ராஜாவை எப்படி பார்க்குறானா? ஒரு பாருங்க, உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் என்ன பண்ணுறாரா? வீட்டிருக்கிறாராம். நல்லா கவனிச்சுங்களேன். எப்படின்னா, ஏசாயா ஆண்டவரை பார்க்குற விதம் எப்படிப்பட்ட பார்க்குற விதம்னா, ஒரு ராஜாவை போல பார்க்குறான். ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள், ஒன்றும் இல்லாதவரை போலவே பார்க்குறது. பாருங்கள், இந்த சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பாருங்கள், அந்த 5 பைசா 10 பைசாக்கெல்லாம் சின்ன கண்ணாடி வைப்பாங்க. இப்போல்லாம் 5 பைசா 10 பைசாலாம் இல்லை. நான் சிறுவனாக இருக்கும்போது இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு, சிகப்பு கலரு, மஞ்சள் கலர்லாம் ஒரு பேப்பர் ஒட்டி ஒரு கண்ணாடி எல்லாருக்கும் இப்படி ஒரு கயிறெல்லாம் கட்டி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த கண்ணாடியை போட்டிங்கன்னா அந்த கண்ணாடி ப்ளூ கலராக இருந்தால் ப்ளூ கலராகவே தெரியும், சிவப்பு கலராக இருந்தால் சிவப்பு கலராக தெரியும், மஞ்சள் கலராக இருந்தால் மஞ்சள் கலராக எல்லாம் பார்க்குற பூரா அப்படி தான் தெரியும் இல்லையா? அதே போல தான் நாம் ஆண்டவரை ராஜாவாக காணும்போது, அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, உன்னதமான ராஜாவாக நம்ம பார்க்கும்போது, அவர் ராஜான்றதை நம்ம மத்தியில் என்ன செய்வாருங்க? காண்பிப்பார். ஆனால் அநேகர் என்ன பண்ணுறாங்க? ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசுவை ஒரு சாதாரண ஒரு ஒன்றில்லாத ஒரு ஏலமாய் பார்க்குறதுனால அவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்க, மற்றவங்களையும் ஏழையாக ஆக்குறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசுவை ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, மகத்துவமுள்ள ராஜாவாக நாம் என்ன செய்யணுமா? காண வேண்டும். பாருங்கள், ஒரு முறை ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு முறை ஒரு பெரிய ஒரு ராஜாட்ட போய் ஒருத்தர் போய் கேட்டாராம், ஐயா எனக்காவது ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்டாராம். உடனே அந்த ராஜா என்ன பண்ணாராம் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $1,00,000 மேலே கையில் காசு பாருங்கள், ஒரு பெரிய பை நிறைய பணம் கொடுத்தாராம். பக்கத்தில் இருக்க மந்திரி சொன்னாராம், என்னங்க அவர் சும்மாவோட காசு கேட்டார், இத்தனை லட்சம் இவ்வளவு பணம் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம் பாருங்கள், அந்த ராஜா சொன்னாராம், நான் ₹1 போட்டேன்னா அது எனக்கு கேவலம், ஆனால் நான் ராஜாவா இருக்கிறதுனால, நான் ஒரு பெரிய ராஜாவாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா, ஏன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு கொடுக்குறேன், ஏன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு என்ன செய்கிறேன்? கொடுக்குறேன். நான் போய் ₹1 கொடுத்தேன்னா ராஜா போய் ₹1 கொடுத்தாரு நீ கேவலப்படுத்திடுவான். அப்போ என்னென்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, இவ்வளோ ரூபா ஏன் கொடுக்குறேன்னா, அவனுடைய தகுதியின் அடிப்படையில் நான் கொடுக்கல, என்னுடைய தகுதி, நான் ராஜா, நான் இந்த மாதிரி கொடுத்தா தான் எனக்கு பெருமை அப்படின்னு பாருங்கள் அந்த ராஜா சொன்னாராம். அதே போல தான் நம்முடைய ஆண்டவரை நாம் எப்படி பார்க்குறோம் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி பார்க்குறோம்? ஆண்டவரை ராஜாதி ராஜாவை பார்க்குறோமா, இல்லை ஒரு பிச்சைக்காரனை மாதிரி ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு ஏழையை போல பார்க்குறோமா என்பதான் முக்கியமான விஷயம். நிறைய ஊழியக்காரங்கள் பாருங்கள் சொல்கிறாங்க, ஆண்டவர் ஒன்றும் இல்லாத ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? பாருங்கள், இந்த உலகத்தில் எதுவுமே வேணாம், ஒரு சென்ற இடம் வேணாம், ஒரு வீடு வேணாம், எதுவும் வேணான்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் எந்த பணமும் எந்த ஆசீர்வாதமும் இல்லை. ஆனால் நம்ம அவரை ராஜாதி ராஜாவாக, அவரை சிங்காசனத்தில் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிற தெய்வமாக நம்ம பார்க்கும்போது, கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த ராஜா அந்தஸ்தின்படி நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ பாருங்கள், அவரை ராஜாதி ராஜாவாக நாம் காண வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த இயேசு கிறிஸ்து அநேகர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு சன்னியாசி போல். எப்படி நினைக்கிறாங்க? சன்னியாசி ஒரு மாதிரி எல்லாத்தையும் துறவறந்து சொல்கிறாங்களே, மனைவி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு தெருவில் பாருங்கள், ஒரு திருவிழா எடுத்துகிட்டு வெளியில் இருந்துட்டாங்களா, அந்த மாதிரி ஆண்டவராக இயேசு ஒரு சன்னியாசி போலையும், சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் ஒரு மத தலைவர் போல இருக்கிறார், மத தலைவராக அவரை காணுகிறார்கள். ஆனால் நம்ம காண்றது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சன்னியாசியை மாதிரி பார்க்கக்கூடாது, ஒரு மத தலைவராகவும் பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்னா, அவரை ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது தான் அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தான்ற அந்த அடிப்படையில் நம்ம ஆசீர்வதிப்பார். மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவரை பார்க்குற விதமே தப்பு, பார்க்குற விதமே தப்பு. அப்போ பார்க்குறத நம்ம ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக அவரை பார்க்க வேண்டும். பொருளாதார செழிப்புக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள், செழிப்புன்னு வரணும்போது அவரை ராஜாதி ராஜாவாக என்ன செய்யணுங்க? நம்ம பார்க்க வேண்டும். எடுங்க வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
பின்பு பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பாருங்கள், அடுத்து பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேல் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. நல்லா பாருங்க, அவருடைய வஸ்திரத்தில் என்ன எழுதிருந்துச்சா, ராஜாதி ராஜா என்னது கர்த்தாதி கர்த்தா என்று அவருடைய வஸ்திரத்தில் எழுதிருந்துச்சு. அடுத்து அவருடைய தொடையிலையும் எழுதிருந்துச்சான். சில நேரங்களில் பாருங்கள், ராஜாதி ராஜானா சிலர் நாடகம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா சர்வத்தையும் அண்ட சராசரங்களையும் அவர் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்திருக்கிறார். அப்படின்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படின்னா பாருங்க, அவரை நாம் ராஜாதி ராஜாவாக சர்வத்துக்கும் பாருங்க அதிபதியாக அவரை உயரம் உன்னதமான சிங்காசன வீட்டில் இருக்கிற தேவனாக நாம் காணும்போது கண்டிப்பாக அந்த ராஜான்ற அந்த தகுதியின் அடிப்படையில் நம்மளை தேவன் என்ன செய்கிறாருங்க, ஆசீர்வதிக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சொன்னால் நிற்கும். பாருங்கள், ஒரு முறை ஆண்டவராக இயேசு படகுல போயிட்டு இருக்கிறாரு 12 சீசர்களோட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி பயங்கரமான ஒரு காற்று அடித்து அப்படியே படகவே கவிழ்த்து போட பார்க்குது. ஆனால் இவர் உடனே சொன்னார், என்ன சொன்னார்? காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு. ஒரு வார்த்தை சொன்னார். வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த ராஜாதி ராஜா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், காற்றும் கடலும் அமைதலாயிற்று. இந்த உலகத்தில் எந்த ராஜாவுக்கு இல்லாத ஒரு அதிகாரம் இவருக்கு இருக்கு. என்னன்னா, இவர் சொன்னார்னா அப்படியே ஆயிரும். அப்படின்னா பாருங்க, இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய வீட்டில் வந்து பாருங்கள், நல்ல ஒரு பொருளாதாரம் வேணும், பணம் வேணும், சுகம் வேணும், நல்ல ஒரு பாதுகாப்பு வேணும், குடும்பத்தில் ஒரு சமானம் வேணும்னா இவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும். என்ன ஆயிருங்க, எல்லாம் அமைதலாயிரும், சந்தோஷம் வந்துடும், சமாதானம் வந்துடும். நான் சொல்கிறேன், அநேகர் பொருளாதாரங்கள் நீங்கள் ஒருவேளை கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னா தேவன் அந்த பொருளாதார தேவை கண்டிப்பாய் சந்திப்பார். ஏன்னா அவர் யாருங்க, ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தராக இருக்கிறார். பாருங்க, இன்னொரு வசனத்து கூட போகலாம். எடுங்க, சகரியா 9ஆம் அதிகாரம் எடுங்க. நான் சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலியுறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறுகிறவருமாய் இருக்கிறார். பாருங்க, என்ன சொல்றாருன்னா, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன் இடத்திலே வருகிறார். யார் ராஜானா, ஆண்டவராய் இயேசுதான் அந்த ராஜா. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்மை ஆண்டவராய் இயேசுவை ஒரு ராஜாவாக காண வேண்டும். ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக அற்பமாக பார்க்குறது கிடையாது. பாருங்கள், நம்ம எப்படி பார்க்கணும்னா, அவரை ராஜாதி ராஜாவாக அவரை காண வேண்டும். ஏன் அப்படி காணணும் அப்படின்னா பாருங்கள், எடுங்க ஒரு வசனத்துக்கு போகலாம். சங்கீதம் 47ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடன் அவரை போற்றி பாடுங்கள். பாருங்கள், இங்கே வந்து தாவீது இருக்கான்ல, அவன் பாடுறான், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். பாருங்கள், இவரை ராஜான்னு சொல்லி பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பனாக இருந்த தாவீது அவனே ராஜாவை மாறிட்டான். ஒரு ஆட்டு மேய்ப்பன் பாருங்கள், ஒரு கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்த தாவீது இவரை ராஜாதி ராஜாவாக கண்ட மாத்திரத்தில் இவனவே கத்தரை என்ன பண்ண ராஜாவா மாற்றிட்டாரு. நல்ல கவனிங்க, இன்றைக்கும் நம்ம பார்க்குற விதம் வந்து அவரை ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தராக, அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னார்னா என் வாழ்க்கையில் இது நடக்கும்னு நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அநேக நேரங்களில் பாருங்கள், மக்கள் வந்து அவர் சொன்னால் இவர் சொன்னால் நடக்கும், இவர் சொன்னால் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இவர் சொன்னால் நடக்கும். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஆட்டு மேய்ப்பனை எடுத்து தேவன் பாருங்கள், வேதம் சொல்லுது, அவனை ஒரு வசனத்து கூட போகலாம். எடுங்க, சங்கீதம் 78ஆம் அதிகாரம் எடுங்க. சங்கீதம் 78 அப்படியே திருப்புங்க. 78ஆம் அதிகாரத்தில் 70வது வசனம் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். 78-70.
தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவலிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாக அழைத்து கொண்டு சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். நல்லா பார்த்தீங்கன்னா அவனை எப்படி பண்ணாரான், கரவல் ஆடுகளின் பின்னால் அலைஞ்சிட்டு இருந்த அந்த தாவீதை என்ன பண்ணாரா ஆண்டவர் பாருங்க, பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்கு அவனை அழைத்து கொண்டு வந்தார். எப்படி பார்த்தீங்களா, ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பனை எடுத்து இஸ்ரவேல் முழுவதுக்கும் ஒரு பெரிய ராஜாவாக கொண்டு வந்திருக்காருனா, ஏன்னா இவன் பார்த்த விதம் இவரை ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக பார்க்குறான். அப்போ இன்றைக்கும் கூட நம்ம பார்க்குற விதம் ஆண்டவர் வந்து பார்க்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆட்டு மேய்ப்பனை மாதிரியோ இல்லை ஒரு மத தலைவரை மாதிரி பார்க்காம இவரை ஒரு ராஜாதி ராஜாவாக நாம் காணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ராஜாதி ராஜா என்பதை நிரூபிப்பார், செய்வார். சில விஷயங்களை பாருங்கள் பாருங்கள், இது நடக்காது நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நீங்கள் சொல்லணும், ராஜாதி ராஜாவாக உம்மை காண்கிறேன் ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை எனக்கு தர வேண்டும், பாருங்கள் ஒரு தீர்வை தரணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவர் சாலமோனிலேயும் பெரியவரான். சாலமோன் பாருங்கள், ஒரு முறை சாலமோன்ட்ட வந்து 2 தாய்மார்கள் வந்தாங்க. 2 தாய்மார்கள் வந்தாங்க. வந்து 2 தாய்மார்களுக்கும் ஒரே டைமில் குழந்தை பிறந்துருச்சு. 2 தாய்களுக்கும் 2 பேருக்கு சின்ன குழந்தை பிறந்திருக்கு. பிறந்தெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, பிறண்டு தன்னுடைய பிள்ளை மேலே விழுந்து அந்த குழந்தை செத்தே போச்சு. இதுக்குள்ளே பாருங்கள், அந்த செத்து போன குழந்தையோட அம்மா என்ன பண்ணுச்சுன்னா தூக்கி எங்கே போட்டுச்சு, அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளைக்கு அந்த தாய்க்கு முன்னால் வந்து போட்டுருச்சு. போட்டுட்டு அந்த செத்து போன பிள்ளையை தூக்கி இங்கே மாற்றி வச்சிருச்சு. பாருங்கள், இது ஒரு பெரிய பிரச்சனையாகி சாலமோன்ட்டே இந்த பிரச்சனை போச்சு. சாலமோன் ராஜாட்ட போன உடனே அவன் பாருங்கள், இந்த ராஜாதி ராஜாவுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் அவன் என்ன பண்ணான் பாருங்கள், உண்மையாகவே பிள்ளையை எப்படியா கண்டுபிடிக்கலாம்னு முயற்சி எடுத்தான். இன்றைக்கி இருக்கிற மாதிரினா பாருங்கள், என்கொயரிலாம் வச்சு சிஐடி சிபிஐலாம் போய் கண்டுபிடிச்சி பண்ணியிருப்பாங்க, விசாரணை பண்ணி. அன்றைக்கி அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா கொண்டு போய் வைக்கிறாங்க பாருங்கள், இவன் உடனே சொல்கிறான், அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளைய சொல்லி பார்க்குறான், ஒன்றும் கேட்கல. கடைசி அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளைய வெட்டும்படி சொல்கிறான். வெட்டும்படி சொன்ன உடனே அந்த தாய், உண்மையான அந்த தாய் இருக்காளையா, அந்த குழந்தையோட தாய் சொல்கிறா, ராஜாவே அந்த குழந்தையை வெட்டாதீங்க, அவளுக்கே கொடுத்துருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவள் குடல் துடித்ததுனாலே அப்படின்னு போட்டிருக்கு. அவள் வந்து அந்த பெத்த தாயுடைய அப்படியே துடிக்குது, இந்த மாதிரி நம்முடைய பிள்ளையை சாகடிக்க போகிறாளே. ஏன்னா அவளுக்கு என்ன பிரச்சனைனா, என் பிள்ளை செத்ததும் இல்லாமல் ஓம் பிள்ளையும் சாகட்டும். சில ஆள் அந்த ஊரில் இருக்கான் பார்த்தீங்களா, நான் கெட்டு போயிட்டேன்னா நீ அதே மாதிரி கெட்டு போயிடணும், நல்லா இருக்கக்கூடாது, நீ எப்படியே கெட்டுறணும். சில ஆள்லாம் அப்படி இருப்பான், பிசாசு அவனுக்குள்ளே அப்படிலாம் வழி நடத்தும். ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டோடைய பிள்ளையிலே எப்படி இருப்போம்னா நம்ம வேறமாக இருக்கிறோம். இந்த அம்மா என்ன சொல்கிறா, பரவாயில்ல அந்த குழந்தை உயிரோடு இருக்கட்டும், அவன்கிட்ட இருந்தால் என்ன நம்மகிட்ட தான் இருந்து போட்டா, நான் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறான். உடனே சாலமோன் சொன்னா, உண்மையான தாய் யார் தெரியுமா, அந்த குழந்தைய குடுன்னு சொன்னா இல்லையா, அவன் தான் உண்மையான தாயோட குடுன்னு சொல்லிட்டான். பாருங்க, ஏன் சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஞானத்தை எப்படி அவனுக்கு கிடச்சிச்சு தெரியுமா அப்படின்னா, இந்த ராஜாதி ராஜாவாகிய கர்த்தாதி கர்த்தராகிய இந்த தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். நான் சொல்கிறேன், அந்த தேவன் தான் அவனுக்கு என்ன பண்ணாருன்னா, ஞானத்தை மட்டும் கொடுக்காம ஐஸ்வர்யத்தையும் என்னது கொடுத்தார். அந்த தேவன் தான் இன்றைக்கி நம்மகிட்ட சொல்கிறாரு, நீ வந்து அவர் ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராய் காணும்போது அவர் செல்வத்தையும் கனத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வியாபாரத்தையும் உங்களுடைய தொழிலையும் நடத்தக்கூடிய அந்த ஞானத்தையும் கொடுப்பார் ஆண்டவர். அப்போ இவரை நீங்கள் ராஜாதி ராஜாவாக காணும்போது ஒவ்வொரு விஷயங்களையும் கர்த்தர் நேர்த்தியாக நடத்துவார். உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் என்ன பிளான் பண்ண போகிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதுக்கெல்லாம் இந்த ராஜாதி ராஜாவாகிய தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவார். சாலமோனில் வேதம் சொல்லுது, சாலமோனிலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார். யார் அந்த ராஜா? ஆண்டவராய் இயேசு. இந்த ராஜாவை நீங்கள் காணும்போது உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக அந்த ராஜாதி ராஜா உங்களுடைய வாழ்க்கையை ஆளும்போது, உங்களுடைய குடும்பத்தை ஆளும்போது நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஒரு நாள் ஒரு குறையும் இருக்கவே இருக்காது. அப்போ அவரை ராஜாவாய் காணக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். தாவீது அப்படி தான் கண்டான். அதனால தான் கர்த்தர் அவனை என்ன பண்ணாருன்னா, அவனை இஸ்ரவேலில் 40 வருஷம் ராஜாவாக்கிட்டார். இஸ்ரவேலில் 40 வருஷமாக ராஜாவாக இருக்கிறான். பார்த்தீங்கன்னா எப்படி ஆனான் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனை ராஜாவாக்கினார். ஏன்னா அவனை ராஜாவாய் தேவனை ராஜாவாக கண்டான். அவன் ஆண்டவராய் இயேசுவை தேவன் ராஜாவாக அங்கே தாவீது காண ஆரம்பித்தான். இன்றைக்கி நீங்களும் நானும் கூட அவரை ராஜாதி ராஜாவாக என்னுடைய தேவையெல்லாற்றையும் சந்திக்கக்கூடிய தெய்வமாக நம்ம என்ன செய்யணுங்க, காண வேண்டும். எடுங்க இன்னொரு பகுதிக்கு போகலாம். எடுங்க
ஏசாயா 43ஆம் அதிகாரம் எடுப்போம். 43ஆம் அதிகாரம் ஏசாயா 43:15 நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்தின் வழியையும் தண்ணீர்களின் பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவையில் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடந்த ஒரு திரி அரைக்கிறது போல அவைகளை அனைத்தும் போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்கிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களாம். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்தின் தண்ணீர்களையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குறதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனமன்னும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ராஜா எப்படிப்பட்டவரா? வனாந்தரத்தில் என்ன பண்ணுறாரா? ஆறுகளை உண்டாக்குற தேவன் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் மட்டும் கிடையாது, அவர் சிரிச்சிருக்க பாருங்க. அந்த வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? என்னதான்? அதாவது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனமன்னும். உண்டாக்குனது யாருக்கு உண்டாக்கியிருக்காரு ஆண்டவர்னா? அவருடைய ஜனங்களுக்கு தான் அதெல்லாம் உண்டாக்கியிருக்காராம். நல்ல ஆறுகளையும் உண்டாக்கியிருக்கிறாரு. ஆனால் மனுஷனுக்கு அவருடைய ஜனங்களுக்காக உண்டாக்குன அந்த தண்ணீரெலாம் குடிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள்லாம் பாருங்கள் என்ன செய்தான்? வலு சர்ப்பங்களும் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்ன செய்தான்? கனம் பண்ணுது. எந்த ராஜாவாவது பாம்பு போய் கனம் பண்ணியிருக்கா? எந்த ராஜாவாவது மிருகங்கள் போய் சிங்கமும் புலியும் போய் கனம் பண்ணியிருக்கா? எந்த ராஜாவது இந்த கோட்டான் குஞ்சு சொல்லக்கூடிய இந்த மாதிரி காரியங்கள் ஏதாவது போய் கனம் பண்ணியிருக்கானா? கிடையாது. ஆனால் இவரை என்ன பண்ணுதான்? அவரை எல்லா மிருகங்களும் கனம் பண்ணுதான். ஏன் அப்படின்னா, இவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, இவர் தான் சிருஷ்டிகர், இவர் தான் எல்லாத்துக்கும் அதிகாரி என்று அந்த மிருகங்கள் கூட என்ன செய்யுது? ஆண்டவரை பார்த்து கனம் பண்ணுது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் அவரை அப்படியாக ராஜாவாக நாம் என்ன செய்யணுமா? பார்க்க வேண்டும். எடுங்க, இன்னொரு வசனத்துக்கு போகலாம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 24லிருந்து. அவர்கள் கப்பர்நாமிலே வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்தவில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்கு வந்தபோது அவன் போகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்திலே வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்திலே வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவரை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியது இல்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலானபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படும் மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் ஒரு இடத்திலே கொடு என்றார். நல்ல கவனிங்களேன். இன்னைக்கு கூட நம்முடைய பொருளாதார தேவைகள் பல விதங்களை வருது. இந்த தேவை வருது, அந்த தேவை வருது, எல்லாம் நடக்குது. ஆனால் கையில் பணம் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பேதுருட்டையும் கையில் பணம் இல்லை. ஒரு மாதிரி கேட்குறாங்க, வந்து வரி வாங்குறவங்க வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, ஆமாம் உங்கள் போதகர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வரி பணம்லாம் கட்டுறாரா அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, அவன் வரி பணம் கட்டுறாரு அப்படின்னு. ஏன்னா வரி பணம் கட்டுறாருன்னு அவருக்கு மட்டும் இல்லை, யாருக்கு கூட 12 பேர் இருக்காங்கல்ல, எல்லா பேருக்கும் அவர் தான் சாப்பாடு போடுறாரு, அவங்களாம் எல்லாம் பார்த்துக்கிறாரு. ஆமாம் கட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நேராக ரொம்ப ஒரு மாதிரி வர்றான், வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே வந்து இவன் காலை வைக்கிறவங்களாம் ஆண்டவர் கேட்குறாரு, ஆமாம் இந்த வரி செலுத்துறதுக்கு வந்து நம்ம எப்படி செலுத்தலாமா அப்படின்ற பற்றி பேசுகிறாரு. பேசணும்னு அவன் சொல்கிறான், ஆமாண்டவரே வரி செலுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, நீ போய் கடலுக்கு போய் என்ன பண்ணு, ஒரு தூண்டில் போடு. தூண்டில் போட்டேன்னா அதில் வந்து முதலாவது ஒரு மீன் உனக்கு கிடைக்கும். அந்த மீனை உடைய வாயை திறந்து பாரு, அதில் என்ன இருக்கும்? வெள்ளி பணம் இருக்கும். அந்த வெள்ளி பணத்தை எடுத்து உனக்காக எனக்காக போய் என்ன செய்ய, வரியை கட்டுன்றார். நல்ல கவனிங்களேன். போய் எத்தனையோ மீன் அந்த கடலுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, யாரோ ஒருத்தனை வெள்ளி பணத்தை போட்டு அதை முழுங்க வச்சார். கரெக்டாக யார்கிட்ட கொடுக்க வச்சார் பார்த்தீங்களா? யார்கிட்ட? பேதுருட்ட வந்து கொடுக்க வச்சார். அவன் போய் அழகாக கட்டிட்டு வந்துட்டான். இன்றைக்கும் கூட உங்களுக்கு கூட தேவன் அப்படிப்பட்ட மீன்களை வச்சிருக்கிறார். இந்த ராஜாதி ராஜா யாராவது சில ஆள் முழுங்கி வச்சிருப்பான். இருக்கிற பணத்தை பூரா அடித்து முழுங்கி உள்ள வச்சிருப்பான்.
ஆனால் ஆண்டவர் சொன்னார்னா, நீ கக்குன்னு அதை வந்து தூண்டில் போட்டு பிடிச்சி வாயை திறந்து பார்த்தா என்ன கிடைக்குங்க? வெள்ளி பணம் கிடைக்கும். ஏன்னா ராஜாவால் என்னத்தையும் செய்ய முடியும். ஏன்னா இவரெல்லாம் முடியும். அது எந்த மீனாக வேணா இருக்கலாம். இந்த காலை வெயிலில் உங்களுக்கு நிறைய பண தேவைகள் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊரில் பண முதலைகளை தான் பார்த்துருக்குறோம். ஆனால் இவர் பண மீனை பார்த்துருக்கிறார் இயேசு. நம்ம ஊரில் சொல்கிறாங்களே பண முதலங்க அப்படின்றாங்களே. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா பண மீன். அந்த மீனை வாயை திறந்து பார்த்தா உள்ளே என்ன இருக்குதுங்க? வெள்ளி பணம் இருக்குது. வெள்ளி பணத்தை போய் கட்ட சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், நம்முடைய தேவைகள் எவ்வளவாக இருந்தாலும் நம்முடைய தேவாதி தேவனை ராஜாதி ராஜாவாக காணும்போது அவர் வந்து யாரை கொண்டு வேணாலும் நம்மளை என்ன செய்யலாம்? போசிக்கலாம். ஒரு முறை காக்கா வச்சு போசிச்சார் எலியாவை. இப்போ பாருங்க, மீனை வச்சு போசிக்கிறார். மீனை தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் மீனுக்குள்ளே இருந்து ஒரு என்ன பண்ணுறாரு? ஒரு வெள்ளி பணத்தை எடுத்து அவனுக்காகவும் பாருங்கள், அவருக்காகவும் பேதுருக்காக வந்து பணத்தை கட்டும்படி செய்கிறாரு. நான் சொல்கிறேன், இன்றைக்கு நம்முடைய தேவைகள் எவ்வளவாக இருந்தாலும் நாம் அவரை ராஜாதி ராஜாவாக காணும்போது நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அவர் தேவன் என்ன செய்கிறாருங்க? சந்திக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். குறைவுகள் மாறும், ஆசீர்வதிக்கப்படும். பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தேவன். சாலமோனில் இவர் பெரியவர். குடும்பத்தில் சமானம் இல்லை, சண்டையாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, கவலையாக இருக்குது. அவர் சாலமோனின் பெரிய தேவன். அவர் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். புயல் மாதிரி, காற்று மாதிரி, பெரும் பிரச்சனையோடு ஒரு மாதிரி படகை அவிழ்ந்து போகிற மாதிரி சில காரியங்களுடைய குடும்பத்தில் நடக்கலாம். உங்களுடைய சில காரியங்கள் நடந்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் வேதம் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சொன்னார், காற்றை இறையாதே கடலே அமைதலார். சொன்ன மாத்திரத்தில் அந்த புயல், அந்த காற்று, அந்த கப்பலையே கவுக்கன்ற நினைக்கிற மாதிரி இருந்த அந்த காற்றை உடனே அமர்த்திட்டாரு. ஏன்னா அவர் யாருன்னா ராஜாதி ராஜா. இந்த ராஜாதி ராஜா கடலுக்குள்ளே போயிட்டு இருக்கிறாரு படகுல. இவர் சொல்றாரு, காற்றே இறையாதே கடலே அமைதலார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாருங்க, அப்படியே நின்று போச்சு. நான் சொல்றேன், அந்த ராஜாதி ராஜா நமக்குள்ள இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? வேதம் பார்ப்போம். எடுங்க எபேசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. நான் வாசிக்கிறேன். 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் அவருக்கு என்ன சொல்றார் பார்த்தீங்களா? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் பாருங்க அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. நம்ம நினைக்கிறத விட, நம்ம வேண்டிக் கொள்றதை விட நமக்கு மிக அதிகமாய் அவர் என்ன செய்கிறாராம்? கிரியை செய்கிறாராம். நம்ம ஒரு மாதிரி கேட்குறோம், ஆண்டவரே இது இருந்தால் போதும், இவ்வளோ இருந்தால் போதும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, என்னென்னா, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவருமாய் இருக்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் அவருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ வந்து பாருங்கள், இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைக்கிறதுக்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் சொப்பனம் காண்பதற்கும் அதிகமாய் அவர் என்ன செய்கிறாராம். அப்போ இன்னைக்கு கூட நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இயேசு மட்டும் அவர் ராஜாவாக அல்ல, நம்மையும் அவர் ராஜாவாக என்ன செஞ்சிருக்காராம்? மாற்றி இருக்கிறார். எடுங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க, வாசிக்கிறேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன். என்ன சொல்ல பாருங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி பாருங்க, பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கார். அவர் ராஜா மட்டும் இல்லாமல் நம்மளை என்ன பண்ணியிருக்காரா? ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமாய் ஆக்கியிருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, நம்மளாம் யாருங்க? குட்டி ராஜா. நான் சொல்கிறேன், எப்படி ராஜானா ஒரு மாதிரி பிரச்சனை பார்த்து அழுதுட்டு இருக்கக்கூடாது, புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, 4 பேர்கிட்ட போய் சொல்லி அலையக்கூடாது. நீங்கள் பேசணும் பிரச்சனையை பார்த்து. இயேசுவின் நாமத்தினால அந்த பிசா கொண்டு வர பிரச்சனை, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனை இருக்கலாம், கணவன் மனைவி மத்தியில், தாய் தாப்பன் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில் சில பிரச்சனை இருக்கலாம். நீங்கள் நிறைய பேர்ட்ட போய் சொல்கிற விட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பேசணும். இயேசு நாமத்தில் அந்த பிரச்சனையை கொண்டு வர சாத்தானே என்ன பண்ணு, இந்த பிரச்சனையை எடுத்து எங்கள் வீட்டை விட்டு என்ன பண்ணு போ, இயேசு நாமத்தில் ஓடு அப்படின்னு நீங்கள் பேசும்போது தான் அது ஓடும். உங்களுடைய தொழிலுக்கு விரோதமாய், உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுடைய உயர்வுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த காரியங்களை நீங்கள் பார்த்து என்ன செய்யுங்க? பேசுங்க. இயேசு நாமத்தில் விரட்டினீங்கன்னா அது என்ன செய்யுங்க? ஓடி போகும். பாருங்க, எடுங்க இன்னொரு வசனத்துக்கு போகலாம். மத்தேயு சுவிசேஷம் சீக்கிரம் எடுங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் எடுங்க 26ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமப்பி தான் பிழைப்பு ஊட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. நல்ல குணிங்க சொல்றாரு. என்னன்னா, ஆகாயத்து பறவைகள் நீங்கள் கவனிச்சு பாருங்க,
அவைகள் என்ன பண்ணுறதில்ல, போய் விதைக்கிறதும் கிடையாது, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. நல்லா கவனிங்க, ஒரு காக்கா குருவி கூட அது தைரியமாக சாப்பிடுது. அது போய் எங்கேயும் விதை போடுறது கிடையாது, எங்கேயும் போய் அறுவடை செய்கிறது கிடையாது. என்ன பண்ணுதுங்க, நல்லா சாப்பிடுது. அவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஏன்னா அவையெல்லாம் என்னைய மாதிரி உருவாக்கலை, ஆனால் உங்களை என்னைய மாதிரியே உருவாக்கியிருக்கிறேன். ஏன்னா வேறு சொல்லுது, அவர் நமது சாயலாம் நமது ரூபத்தின் மனுஷனை உண்டாக்குவோமான்னு உண்டாக்கி இருக்கிறார். இப்போ என்ன கவனிக்கணும்னா, நல்லா கவனிச்சுங்க தேவனுடைய பிள்ளைகளே, நான் அவருடைய சாயலாக இருக்கேன், அந்த ராஜாவுடைய சாயலாக இருக்கேன். நான் ஒரு குட்டி ராஜா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சில பணத்துக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ சில காரியங்களுக்காக நான் கவலைப்பட போகிறதே இல்லை. சிலர்லாம் பாருங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எந்திரிச்சோன்னா கவலை தான், நைட்டில் நடுராத்திரியில் உட்காந்து கவலை தான். நான் சொல்கிறேன், ஆவியானவரே உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ பேர் கவலையோட உட்காந்துருக்கீங்களா என்னன்னு தெரில. கவலை தான், எந்திரிச்சு நைட்டில் உட்காந்துட்டு கவலையே பத்துட்டு இருக்குது. நான் சொல்கிறேன், உங்களை கவலைப்பட வைக்கிறதே சாத்தான் தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கவலையை பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எதுக்கு நீங்கள் அந்த பணத்தை பற்றி கவலைப்படுறீங்க, எதுக்கு அதை பற்றி கவலைப்படுறீங்க, இதை பற்றி கவலைப்படுறீங்க. நீங்கள் கவலைப்படுறதுனால யாராவது 2 படி கொடுத்துட போகிறானா? ஒன்றுமே நடக்காது. கவலைப்பட்டீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு என்ன, இன்னும் அதிகமாக ப்ரெஷர் ஆகுவீங்க, இன்னும் அதிகமாக சுகர் இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் நம்ம பேருக்கு அல்சர் பிரச்சனை வந்துடும். கவலைனால வருது. ஒரு சில டாக்டர் சொல்கிறாங்க, அல்சர் ஏன் வருதுங்கன்னா கவலைனால வருதுன்றாங்க. சிலருக்கு ஏங்க சுகர் வருதுன்னு சொன்னால் அவன் பிரச்சனைனா கவலை தான். ப்ரெஷர் ஏறுது பாருங்கள், 120 இருக்கிறது படன்னு ஏறி அது பாட்டுக்கு 80, 180, 200 ஓடுது. ஏங்க அப்படின்னா கவலைப்படுறதுனால. அப்போ இந்த கவலையெல்லாம் ஆண்டவர் போக்குவதற்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன்னா நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் இந்த காக்கா குருவியோட விசேஷமானவர்கள் நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை. அடுத்து 2வது இன்னொரு கவலை வேறு இருக்குது மக்களுக்கு. எடுங்களேன் 27ஆம் வசனத்தில் கவலை பாருங்கள். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் ஒருவன் உங்களை எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நீங்கள் கவலைப்படுறதுனால ஒருவேளை நீங்கள் 5 அடி இருக்கிற 4 அடியோ அல்லது 6 அடி இருக்கிற 7 அடியோ வளர்ந்துட்டீங்களா? இல்லவே இல்லை. கவலைப்படணும் எது நடக்க போகிறது இல்லவே இல்லை. அது மட்டும் அவர் சொல்கிறாரு, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் பாருங்கள், உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவையில் ஒன்றை போலாயிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்கிறாரு, நீங்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை பற்றி சிலருக்கு கவலை, நல்ல ஒரு ட்ரெஸ் இல்லைங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சாலமோனை விட இந்த பூக்கள் இருக்கு இல்லையா, பாருங்கள் அங்கே சொல்கிறார் பாருங்கள், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை. சொல்கிறாரு, ஒன்றுமே அங்கே செய்கிறது கிடையாது. அது அழகாக ஆண்டவர் கொடுத்துறார். நம்ம ஊரில் சௌகரியெலாம் போய் சேலட் எடுக்கும்போது சொல்கிறாங்க, கலர் பாருங்க சொல்கிறாங்க, அந்த ரோஜா பூ கலரை எடுங்கன்றாங்க. பார்த்துறீங்களா? அது என்னது, சிலர்லாம் பாருங்கள் விதவிதமாக கலர் சொல்கிறாங்க. அந்த பூக்களுடைய கலர் தான். அந்த பூக்களுக்கே உடுத்தி வைத்தவர் யார் தெரியுமா? யாருங்க? இந்த ராஜாவாகிய தேவன் கர்த்தர் தான். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, சாலமோன் கூட இப்படி உடுத்திருந்தது கிடையாது. நல்லா பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். சிலர்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய ராஜா சாலமோன், அவனுடைய காலங்களில் சாலமோனுடைய காலங்களில் பொற்காலம்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுல சரித்திர வல்லுநர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணுனால அவன் முழுசாக அப்படி ஆலயத்தை கட்டுறான். வெள்ளிகளை ஒரு பொருட்டா என்னல, வெளியே சும்மா அப்படி கல்லுமாய் கூச்சி வச்சிருக்கான். அந்த மாதிரி ஒரு ராஜா அவன். அப்படி ஒரு ராஜா சொல்கிறாரு, சாலமோன் கூட நான் உடுத்தி வச்சிருக்கிற இந்த பூக்கள்லாம் இருக்குல்ல, இது மாதிரி அவன் உடுத்திருந்ததில்லை, நான் அந்த மாதிரி உடுத்தி வச்சிருக்கேன். ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒரு விதமான அழகு, பல ஆயிரக்கணக்கான பூக்கள் வருகிறியா, ஒவ்வொன்றும் ஒரு விதமாக உடுத்திருக்கிறாரு. சொல்லும் போது எங்கேயாவது அந்த லாசர் இருக்கான்ல, லாசர்னா யார் தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தன் அந்த பணக்காரன் வீட்டு கீழே ஒரு லாசர் ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துறதுனால அந்த லாசரோ மாதிரி உடுத்தி வச்சிருந்தேன்னு சொல்லலாம் ஆண்டவர். எப்படி சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா சாலமோன் கூட அந்த மாதிரி உடுத்திருந்தான்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன சொல்கிறாரு, ஒரு சாலமோனை ஏன் ஈக்குவல் பண்ணுறாருன்னா, ராஜாக்கள் தான் விலை உயர்ந்ததை உடுத்துவாங்க. அவர் சொல்கிறாரு, அந்த ராஜாவே உடுத்திராத ஒன்றை இந்த பூக்கள்லாம் உடுத்திருக்கு, அதை மாதிரி நீங்கள் மேலானவர்கள். ஏன்னா பாருங்கள், நம்மளை உடுத்தி வைக்கிறதுல கூட தேவனுக்கு ரொம்ப விருப்பம். அவர் ராஜாவாக நீங்கள் நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், 4 பேர் உங்களை மதிக்க நடுற கர்த்தர் விரும்புகிறாருங்க. பாருங்கள், வேதத்தில் ஒரு சில பகுதிக்கு போவான். அவன் என்ன பண்ணானா பாருங்கள், சாலமோன் போய் வெளிநாடுகளிலிருந்து வாங்கினானா.
வெளிநாடுகள் வந்து பாருங்கள் துணியெல்லாம் வாங்கினா பாருங்கள், வேதத்தில் பாருங்கள் வாசிக்கலாம். எடுங்க ஒரு வசந்து போகலாம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்கள். சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலை கிரயத்திற்கு வாங்கினார்கள். பாருங்கள், பட்டு புடவைகளை இன்னைக்கு இருக்கிற மாதிரி பாருங்கள், நிறைய டெய்லரிங்லாம் இப்போ இல்லையான்னு தெரில, ஆனால் இருந்திருக்கலாம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா பாருங்கள், பட்டு புடவைகளை வெளிநாடுகளிலிருந்து வாங்குறான். ராஜா வந்து அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் உடுத்தி கொள்வதற்கு அவனுக்கு எல்லாத்துக்கும் விலை கரையும் கொடுத்து வாங்குறான். நான் பாருங்கள், பூரா ஒப்பந்த விலை, கான்ட்ராக்ட் பேசிஸில் எங்களுக்கு வந்து இவ்வளவு நீ கொடுக்கணும்னு சொல்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா சாலமோனை தேவன் அவ்வளவாய் ஆசீர்வதித்தார். ஏன்னா சாலமோன் பாருங்கள், நம்மளை ஒப்பிடும்போது அந்த சாலமோனை மாதிரி அந்த ராஜா மாதிரி நீ என்ன பண்ணணும், உடுத்திக்கொள்ளன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எல்லாரையுமே அப்படி தான் விரும்புகிறாரு. நிறைய இடங்களில் பாருங்கள், சபைக்கு போனீங்கன்னாவே அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு பாவமாயிரும். ஒரு மாதிரி பார்க்குற பார்வையே ஐயோ ரொம்பமாக இருப்பாங்க. சிலர்லாம் சொல்கிறாங்க நல்ல ட்ரெஸ்லாம் உடுத்திக்கிற கூடாதுன்னு. நல்லா கவனிங்க, நம்ம நம்மலாம் யாருங்க, ராஜாவுடைய பிள்ளைங்க நல்ல ட்ரெஸ்ஸு கூட நல்ல ட்ரெஸ் போட்டுக்குங்க. எதுக்கு சபைக்கு வரும்போது சும்மா பாருங்கள், ஒரு ஒன்றுலாத ஒரு ஏதாவது நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க, ஒரு மாதிரி கந்தலையும் அதையும் கட்டிட்டு வர்றதை விட்டுட்டு நல்ல பெஸ்ட்டாக இருக்கிறதில்ல நல்லதை உடுத்திடுவாங்க. கர்த்தர் இன்னும் வாங்க ஆண்டவர் என்ன செய்வாருங்க, உதவி செய்வார். ஏன்னா நாம் ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நிச்சயமாக நாம் விரும்பினால் அதை தேவன் கொடுப்பார். ஆண்டவர் நல்ல உணவு நல்ல உடையெல்லாம் கொடுக்குறது அவருடைய விருப்பம். நம்ம நல்லா இருக்கிறது கர்த்தருடைய சித்தம். ஏன்னா அவரே ராஜாவாக இருக்கிறார். நம்மையும் தேவன் ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமாயும் ஆக்கியிருக்கிறார். பாருங்க, கடைசியாக ஒரு வசந்தம் மட்டும் பார்த்து முடிச்சுருவாயிடுங்க. நாம் நல்லா கவனிக்கணும். நம்ம ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளையிலே ஒரு ஏழை சன்னியாசியா ஒரு பிச்சைக்காரனை போல அல்லாமல் நம்ம எப்படி இருக்கணுமா, ஒரு ராஜாவை போல நம்மளை நாமே கண்டுகொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் எல்லாரும் ஒரு ராஜகுமாரர்களைப் போல வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இயேசு பாருங்கள் ஒரு நாள் கவலைப்பட்டதே கிடையாது. இன்றைக்கி நம்ம யாரும் கவலைப்பட அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 3 காரியங்களை சொல்கிறேன். முதல் காரியம், நாம் எப்படி இப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா இந்த ராஜாவை நாம் என்ன செய்யணும், நோக்கி பார்க்க வேண்டும். எடுங்க வேதம் சொல்லு, எடுங்க எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க, நான் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். நம்ம எப்படி நல்ல செழிப்பா ஒரு ஆசீர்வாதமா சுகத்தோட பலத்தோட நல்ல நீடி ஆயுளோட குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக சமாதானமாக எப்படி வாழ முடியும்னா அவரை நம்ம நோக்கி பார்க்கணுமா, யாரை, ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்க்கணும். நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், பிரச்சனையே நோக்கி பார்க்குறோம். பிரச்சனை பாருங்கள், யாராவது ஒருத்தர் பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா ஐயோ அவங்க தான்ன்ற மாதிரி. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கா, உங்களுக்கு சில ஐடியா கொடுக்குறேன். பிரச்சனை அதிகமாக இருக்குது, ஜெபம் பண்ண கூட முடியலை அப்படின்ற மாதிரி நிலைமையில் இருக்கீங்களா, ஒன்று செய்யுங்க, நல்லா கொஞ்சம் சாப்பிடுங்க, சாப்பிட்டு கொஞ்சம் தூங்குங்க. இல்லைப்பா சார் சாப்பிட்டு தூக்கம் கூட வரமாட்டுதே, உடனே இன்னொன்று செய்யுங்க, நல்ல கர்த்தர் இம்மட்டும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல சுகத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த நல்ல ஆசீர்வாதத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிட்னி சூப்பராக வேலை செய்தா இல்லையா, அந்த கிட்னிக்காக எனக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிருக்கீங்களா, ஸ்தோத்திரம் பண்ணணும். பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்கிறாங்க, பல்லுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் கொடுத்த பல்லுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எவ்வளோ இது வரைக்கும் எத்தனை டன்னை அரைச்சி உள்ள தள்ளியிருக்கு, கொஞ்சம் யோசிங்க. இந்த பல்லுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல கண்ணுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் வரவே வராது ரொம்ப பேருக்கு. நான் சொல்கிறேன், நல்லா சாப்பிட்றமே அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல தண்ணி குடிக்கிறமே அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஜீரணமாகுது அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசா சொல்லுவான் உனக்கு அது இல்லை இது இல்லை, ஆண்டவர் மேலே தான் இப்போ பார்த்தாலும் குற்றம். அன்றைக்கி ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருக்கேன்ச்சு அந்த அம்மா. நான் சொன்னேன், ஆண்டவரோட சண்டை போடாங்க, அவர்கிட்ட இருக்க சண்டையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள், கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, ராஜாவையே கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அவரை நாம் நோக்கி பார்ப்போமானால் கண்டிப்பாக பிரச்சனைகள் மாறும். அந்த படகுல போகும்போது சீசர்லாம் பாருங்க, அந்த காற்றையும் அந்த கடலையும் பார்த்துட்டே இருந்தாங்க. அது வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனை நீங்கவே இல்லை, தண்ணி அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கு அந்த படகுல. ஆனால் எப்போ இயேசுவை பாருங்க நோக்கி பார்க்குறாங்க, எப்படி பார்க்குறாங்கன்னா பார்க்குறத கொஞ்சம் வேற மாதிரி பார்த்தாங்க. என்னன்னா ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது நம்ம கவலை இல்லையான்னு கேட்டாங்க. ஆனால் எப்படியோ ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. ஆண்டவர் எழுந்தார், எழுந்த உடனே காற்றே இறையாத கடலே ஆமாம் இது அவ்வளோதான்.
அப்போ நோக்கி பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னா, மனுஷர்களை நோக்கி பார்த்தீங்கன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாகும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவராக இயேசுவை நான் என்ன செய்ய போகிறேன்? நோக்கி பார்க்க போகிறேன். அவர் தான் என் பிரச்சனைக்கான பதில், விடுதலை. ஏன்னா அவர் ராஜாதி ராஜா. எடுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். எடுங்க, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் பாருங்க. 6:33 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சொல்கிறார் பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்க. நான் நிறைய நேரங்களில் பாருங்கள், மக்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பிரச்சனை அதிகமாகி போச்சு, இனிமேல் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் பைபிள் படிக்க மாட்டேன், இனிமேல் நான் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு அப்படி ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அது பிசாசு நம்மளை ஏமாத்துது. நீ என்ன பண்ணணும்? பிரச்சனையை பிசாசு கொண்டு வர்றான். பிரச்சனையை கொண்டு வர ஆள் யாருன்னு முதல்ல கவனிங்க. பிரச்சனையை கொண்டு வர்றது பாருங்க, நம்ம பேருக்கு என்னன்னா, அப்பா கொண்டு வந்துட்டாரு, அம்மா கொண்டு வந்துட்டாங்க, மகன் கொண்டு வந்துட்டாரு, மகன் கொண்டு வந்துட்டா, இப்படி யோசிப்பாங்க. நான் சொல்கிறேங்க, இவங்க கொண்டு வரலைங்க. இவங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு சில நேரங்களில் பிசாசு வேலை செய்து உங்களை மோத விட்டுட்டு அது சந்தோஷப்பட்டு இருக்கு பிசாசு. நீங்கள் என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பத்தில், எங்களுடைய தொழில்களில், எங்களுடைய வியாபாரங்களில் என்னது பிரச்சனையை உண்டாக்குற பிசாசே, இயேசுவின் நாமத்தினால என்ன பண்ண, இந்த இடத்துல இருந்து ஓடி போன்னு சொல்லி நீங்கள் கட்டளை இடுங்க. என்ன செய்யுங்க? ஓடும். ஏன்னா வேற சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் ரெகுலராக சர்ச்சுக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க. உங்களை போக விடாதபடி சில தடைகளை உண்டாக்குதா பிசாசு, உங்களை போக விடாது அப்படின்ற மாதிரி தடை பண்ணும்போது நீங்கள் தைரியமாக எந்திரிச்சு வரணும். வரும்போது அந்த பிரச்சனைகள் தானாகவே நீங்கிடும். நான் எத்தனையோ முறைகள் பிரசங்கம் பண்ண வரும்போது ஒரு மாதிரி சோர்வுகள் இருக்கும், ஒரு மாதிரி சோர்வாயிடுவேன். ஐயோ நீங்கள் பிரசங்கம் பண்ணுவோமா இல்லையான்னு கூட நான் யோசிப்பேன். ஆனால் நான் சொல்கிறேன், இங்கே வந்து நின்னொன்னே அற்புதமாக சுகம் எனக்கு தானாக வந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவேன். 2 சர்வீஸ்லேயும் பிரசங்கம் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ஏன்னா அந்த பிசாசு ஏமாத்து நம்மளை. உனக்கு சுகமாக இல்லை, உனக்கு பலவீனம் இருக்குது, உனக்கு அப்படி இருக்குது, உனக்கு இப்படி இருக்குது, உன்னால் அதை பண்ண முடியாது, உன்னால் இதை பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஏன்னா ராஜாதி ராஜா உனக்குள்ள என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் சகலத்தையும் தம்முடைய வார்த்தைகளை சிருஷ்டித்த தேவன். பிரச்சனைக்கு பதில் எந்த மனுஷனும் கிடையாதுங்க. பிரச்சனைக்கு பதில் எந்த மனுஷனும் இல்லை, ஆண்டவர் தான் பதில். பிரச்சனைக்கு காரணமும் மனுஷன் கிடையாது. யாரு? பிரச்சனை காரணம் யாருங்க? பிசாசு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ராஜாவாகி இயேசுவை கண்டு, ராஜாதி ராஜாவாகி இயேசுவை கண்டு நீங்கள் ஒரு ராஜாவாக ஆலி செய்யுங்கள். வேறு சொல்லுது, ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டு அங்கே அதிகாரம் உண்டு. ஒரு ராஜா மாதிரி கமாண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க, என் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்குற பிசாசை இப்பொழுதுதான் இந்த வீட்டை விட்டு வெளியில் இயேசு நாமத்தில் சொல்லி பாருங்க, கண்டிப்பாக நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதி தேடுங்கள். அதெல்லாம் சபைக்கு வரும்போது வசனத்தை கேட்கும் போது என்ன சொல்ல போனால், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம எல்லா பேரும் செல்ஃபோன் வச்சுருக்கோம். எல்லோரும் வச்சுருக்கீங்களா? எல்லோரும் வச்சுருப்பீங்க. சார்ஜ் போடலைன்னா கையில் எத்தனாயிரம் செல்ஃபோன் இருந்தாலும் வேலை செய்யாது. என்ன பண்ணுறீங்க? போய் நேராக ப்ளக் பாயிண்டில் சார்ஜ் பண்ணிக்கிறீங்களா? அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆராய்க்கு வர்றீங்களே, சனிக்கிழமைக்கு உபவாச ஜெபம் நடக்குது, புதன்கிழமெல்லாம் நடக்குது, சாயங்காலத்தில் நடக்குது. உங்களை சார்ஜ் பண்ணிக்கங்க. பண்ண எப்படி செல்ஃபோன் ஃப்ரைட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃப்ரைட் ஆகிடுவீங்க. நல்ல அந்த ராஜாவுடைய அந்த பிரசன்ஸை படி பிசாசை அடித்து ஜெயிக்கலாம். அதுக்கு தான் பாருங்கள் இந்த மாதிரி வர்றோம். நமக்காக வந்து கவலைப்படுறதை நிறுத்தணும். முதல்ல நமக்காக சிலர் கவலைப்படுவாங்க. கவலையிலேயே உட்காந்துருக்குது நம்ம பேருக்கு. கவலை ரொம்ப மக்களை மாட்டி வதைக்குது. எந்திரிச்சு போய் சாப்பிட கூட விடுறது கிடையாது கவலை, தூங்க கூட விடுறது கவலை இல்லை, கவலை அந்த மாதிரி பண்ணுது. ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்கள், இந்த வசனம் இந்த காரியத்தை பார்க்கும்போது, நாம் நமக்காக கவலைப்படுறதை விட்டுட்டு நிறுத்தி விட்டுட்டு நாம் தேவனுடைய காரியங்களுக்காக நம்ம என்னலாம் கவலைப்படலாம். எப்படி தெரியுமா? ஏன் பாஸ்டர் அது என்ன கவலை அப்படின்றீங்களா? அது என்னன்னா, ஆண்டவர் இத்தனை பேர் எங்கள் ஊரில் ரட்சிக்கப்படலையே, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்ற வீட்டுக்காரன் அவன் இவெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கானே, இவனை எப்படியாவது ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்லி அவருடைய காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்படும் போது, அவருடைய காரியங்களை நீங்கள் வாஞ்சிக்கும் போது, நான் சொல்கிறேன், உங்கள் காரியத்தை அவர் நேர்த்தியாக செஞ்சு முடிச்சிடுவார். ரொம்ப ஈஸியான விஷயம். பார்த்தீங்களா? ஒன்று, முதல்ல அவரை நோக்கி பாருங்கள். 2வது, கவலைப்படுறதை நிப்பாட்டுங்க, அவர் எல்லாத்தையும் சந்திப்பார். 3வது, அவருடைய காரியங்களுக்காக நில்லுங்க. சபைக்கு வரும்போது சொல்லுங்கள், ஆண்டவரே எப்படியாவது இந்த வாரங்களில் ஒரு புதுசாக ஒருத்தனவாது ஆண்டவர் சொல்லிங்க கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்க பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்கள் கவலையெல்லாம் அவர் ஏற்றுக்குவார். நீங்கள் அவருக்காக நிற்கும் போது அவர் உங்களுடைய காரியம் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து விடுவார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு நாம் இந்த ராஜாதி ராஜாவாகிய தேவனை காணுவோம். நாம் ஒவ்வொருவரும் ஒரு ராஜாக்களாய் ஆசாரியர்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோடைய நீதியும், முதலாவது அவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். 2வது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோடைய நீதியும் தேடுங்கள்,
மூணாவது கவலைப்படுறத நம்ம கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவரே என் மூலமாக நான் அநேக ரசிக்கப்படட்டும், உம்முடைய காரியங்களை நான் ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் தீர்த்து வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவாகிய எங்கள் ஆண்டவராய் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாட்களில் ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டுன்னு சொல்லி வாசிக்கிறோமே. அந்த வார்த்தையின்படி ராஜாவாகிய தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கையில் கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய தீர்வை கட்டளையிட்டபடியால், ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டபடியால், எல்லா கவலைகளும் கண்ணீர்களும் பிரச்சனைகளும் உடைய ஜனங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் நீங்கி போனபடியால், சில குடும்பங்களில் ஏற்படுகிற பிரச்சனைகள் சண்டைகளை நீர் இயேசுவின் நாமத்தில் மாற்றி போடுகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் செய்கிற தொழில்களை, வியாபாரங்களை, விவசாயங்களை, ஆடு மாடுகளை ஆசீர்வதிக்கப்படாதபடி தடை செய்கிற எல்லா தடைகளும் இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். சரீர பலவீனத்தோடு வந்திருக்கிற மக்களை ஆண்டவரே சுகவீனத்தோடு வந்திருக்கிற மக்களுக்காய் வருகிறோம். உடைய தெய்வீக சுகத்தை, ஆரோக்கியத்தை உடைய பிள்ளைகள் மேலே இயேசுவின் நாமத்திலே ராஜாதி ராஜாவாகிய தேவன் அவர் கட்டளையிடுவீராக. உடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக. செய்த காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.